ஆக தமிழ்நாடு என்று இல்லை, இந்தியா முழுவதும் எடுத்துக்கொண்டாலும் சரி, உலக நாடுகளில் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு ஆட்சி திறமையாக நன்மைகளை செய்கின்றது, மக்கள் மீது அன்பு காட்டுகிறது என்பதால் தொடர்ந்து ஆட்சி அனுமதிக்காமலும் நடப்பதுதான் ஜனநாயகம் என்பது. காமராஜர் தோற்றதற்கு பின்னால் அண்ணாவிடம் போய் சொன்னார்கள், அண்ணா காமராஜரையை தோற்கடித்து விட்டோம் என்று சொன்னார்கள். அப்போது அண்ணா சொன்னார், திருத்திக் கொள்ளுங்கள், இது காமராஜரையை தோற்கடிக்கிற நாடு, எச்சரிக்கையாக இருங்கள் என்றுதான் சொன்னார். ஆக எது வேண்டுமானாலும் ஜனநாயகத்தில் நடக்கும். ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவப்பட்ட ஒரு அரசியல் கட்சிக்குத்தான் உண்டு, அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு. அதனால்தான் இன்றைக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு இடையில் இந்த வாழ்த்தரங்கத்தை தம்பி மாசு அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார். தேர்தலுக்கு பின்னால் நான் கலந்து கொள்கின்ற முதல் கூட்டமாக இது அமைந்திருப்பது எனக்கும் மகிழ்ச்சியை தருகிறது. சைதை தேரடி இந்த பகுதி வாழ் மக்கள், உங்களுக்கு இயக்கத்தின் மீது இருக்கிற பற்று எல்லாம் தெரியும். ஆனால் தேர்தல் முடிவு வேறாக இருந்தது. மக்களோடு மக்களாக காலையில் நடமாடி, அவர்களோடு ஓடி உடைத்து, வீடு வீடாக சென்று தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு பெயரையும் சொல்லக்கூடிய இந்த தம்பி தோற்று போனான் என்றால் அது அவருடைய குற்றம் அல்ல. அதையும் ஏற்கிற பக்குவம் அவருக்கும் வர வேண்டும். நாம் இன்னும் ஜனநாயகத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியதும் நிறைய இருக்கிறது. எனவே வெற்றி பெற்றவர் நம்மை விட வீரியம் கொண்டவர், நம்மை விட வலிமையானவர், நம்மை விட சிறந்தவர் என்பது அல்ல. மக்கள் தந்த தீர்ப்பை நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தட்டு தடுமாறி அங்கே இங்கே ஆள் சேர்த்து ஆட்சி நடத்த வேண்டிய நிலையில்தான் அவர்கள் இருக்கிறாரே தவிர அள்ளி கொடுக்கவில்லை, மறந்துவிடார்கள். நம்மையும் முற்றிலுமாக கைவிடவில்லை. 1.5 கோடி மக்கள் நமக்கு வாக்களித்திருக்கிறார். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தேர்தல் வெற்றி தோல்வி அதன் ஆரோக்கியத்தையும் தீர்மானித்ததில்லை, ஆயுளையும் தீர்மானித்ததில்லை. இது 1000 காலத்து பயிர். நீதி காட்சி ஆட்சி காலத்தில் நிறைவேற்றிய சாதனைகளைப் போல, தமிழ்நாடு கண்ட முன்னேற்றத்தை போல எந்த காலமும் கிடையாது. அந்த நீதி கட்சி 37 சுவடு இல்லாமல் போனது. அது சில காரணங்கள். ஆக காரணங்களை ஆய்வது பின்னால் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் நம்மை பொறுத்தவரை பேராசிரியர் சொன்னார், தோற்றுப்போன கட்சியா என்று. ஐயா, இது தோற்றுப்போன கட்சி அல்ல, வேறு ஒருவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அமைந்து விட்டது, அவ்வளவுதான். திமுக தோற்காது. திமுக தொண்டர்கள் தோற்று போக மாட்டார்கள், சோர்வடைய மாட்டார்கள். மாசு நடத்துகிற இந்த கூட்டம் அதற்கு ஒரு உதாரணம்.